எல்லாம் அல்ல எங்கள் ஊரில் எழுந்து அன்பாளிக்கக்கூடிய ஸ்ரீ பத்திரகாளியம்மனுடைய அருளாசியோடு பலன் சொல்லும் முறை அப்படிங்கிற தலைப்பில் தினம் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு விளக்குவது என்னுடைய வழக்கமான ஒன்று. இன்றைக்கி எடுத்துக்கிட்ட ஜாதகம் காதல் தோல்வி, லவ் பிரேக்கப் உள்ள ஒரு ஜாதகம். அந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு விளக்கப்படுறோம். ஏன் இவருக்கு காதல் உண்டானது, அப்புறம் ஏன் அதில் அது சக்ஸஸ் ஆகாமல் பிரிவானது, இது போன்ற பல்வேறு விஷயங்களை இங்கே அலசி ஆராய்ச்சி பார்க்க போகிறோம். எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் இந்த 1-2, 2-7, 1-7, 2-8 இது போன்ற இடங்களோடு சனி செவ்வாய் தொடர்பு இருக்கிறப்போ, அல்லது கலத்திரக்காரன் சுக்கிரனோடு சனி செவ்வாய் போன்றவை பார்க்கப்படும் பொழுது அவை காதல் மனம், கலப்பு மனம் போன்ற விஷயங்களை கொடுக்கும். அவை சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா அப்படிங்கிறது அவங்க நடக்கக்கூடிய தசாபுத்திகளை பொறுத்து அமைகிறது. அதுலேயும் குறிப்பாக 7-9 தொடர்பு, 7ஆம் இடம் 9ஆம் இடம் தொடர்பும் சில நேரங்களில் காதல் திருமணத்தை, காதல் எண்ணங்களை ஒருவருக்கு தூண்டிவிடும். சில நேரங்களில் சனி செவ்வாய் ஒன்று பார்த்துக்கிறது கூட காம எண்ணம், உடலியல் கவர்ச்சியால் காதல் அது சில நேரங்களில் சக்ஸஸ் ஆகாமல் போகிறதும் உண்டு. இன்றைக்கி நான் ஒரு உதாரணமாக ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு விளக்கலாங்கிற ஆர்வத்தில் வந்தேன். ஜாதகர் 23/1/1999 11:23 AM பழனியில் பிறந்தவர். ஓகேங்களா? இவருடைய ஜாதகத்தை, உதாரண ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு இங்கே விளக்கலாங்கிற ஆர்வத்தில் தான் அந்த வீடியோ பதிவுக்கு இங்கே வந்திருக்கிறோம். இவருடைய லக்கணம் அப்படிங்கிறப்ப மீன லக்கணம், மீன ராசி. மீன லக்கணத்தில் மீன ராசியில் இவர் பிறந்தவர். இவருடைய ஜாதகம் அப்போ திரையில் ஸ்க்ரீனில் தெரியும் பாருங்கள். லக்கணத்தில் குருவும் சந்திரனும், 2ஆம் இடத்துல சனி, 5ஆம் இடத்துல ராகு, 8ல் செவ்வாய், 10ஆம் இடம் எம்டி, 11ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், கேது. ஓகேங்களா? இப்போ இந்த ஜாதகத்தை பாருங்க. அதாவது மீன லக்கணம், மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். இவருக்கு அதாவது இந்த லவ் உருவாகக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறப்ப சுக்கிரனுடைய திசை வந்தாலும், சுக்கிரனுடைய வீடுகளில் உள்ள தசாபுத்திகள் வந்தாலும் அவங்களுக்கு காதல் எண்ணம் வரும் அப்படிங்கிற ஒன்று. அந்த வகையில் இவருக்கு சுக்கிர தசை நடப்பு. சுக்கிர தசை எப்படின்னா 7-8-2020 பிறகு சுக்கிர தசை நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த சுக்கிர தசை அப்படிங்கிறப்ப எப்படின்னா, லக்கணத்துக்கு நான் சொன்னேன்ல, லக்கணத்துக்கு 2, 8, 1, 7 இது போன்ற இடங்களோடு சனி செவ்வாயோட அமைப்பு இருக்கிறப்ப அவங்களுக்கு லவ் காதல் உண்டாகும். அப்படிங்கிறப்ப இந்த ஜாதகத்தில் லக்கணத்தில் 2ஆம் இடத்துல லக்கணம் ராசி, ராசி லக்கணம் 2க்கு இடத்துல சனியும், 8ஆம் இடத்துல செவ்வாய் சனி செவ்வாயும் ஒன்று பார்த்துக்குது. இது மட்டும் இல்லாமல் லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், கேது இந்த முக்கூட்டுக்கிறவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க. சூரியனோடு புதன் அஸ்தங்கமாகலை, சூரியனோடு சுக்கிரனும் அஸ்தங்கமாகலை. அஸ்தங்காகாத நிலையில் இங்கே சுக்கிரன் இருக்கார். அந்த சுக்கிரன் சனி 10ஆம் பார்வையாகவும், சுக்கிரனை 24 டிகிரிங்கிறப்ப சனி 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்க்குறாங்க. சனி செவ்வாய் 2-8 தொடர்பு கொண்டு சுக்கிரனையும் பார்க்கக்கூடிய தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைகளில் அதுலேயும் பார்த்தா 7-9 தொடர்புவான். 7ஆம் அதிபதியான புதனை 9 கூடிய செவ்வாய் துலா வீட்டிலேருந்து 4ஆம் பார்வையாக பார்க்குறதும் அந்த காதல் எண்ணங்களை கொடுக்கும். இவருக்கு அந்த இதில் சுக்கிர தசையில் சந்திர புத்தி இந்த காதல் சமயத்தில் நடந்தது. இவருடைய ஜாதக அமைப்புகளில் சுக்கிரன் காதல் எண்ணங்களை தூண்டக்கூடியவர். அதாவது இந்த சுக்கிரனை சனி செவ்வாய் பார்க்காட்டி கூட பிரேக்கப் ஆகாது. சனி 10ஆம் பார்வையாலும் செவ்வாய் 4ஆம் பார்வையாலும் பார்த்து மீனராசிக்கு குறிப்பாக ஜென்மச்சனியே நடப்பில் இருந்ததுனால, ஏன்னா பிறந்தப்போ ஒரு 7.5 சனி குறைவான காலம் இருந்ததுனால 2வது ரவுண்டு 7.5 முதல் ரவுண்டாக எடுத்துக்கிட்டு, அப்போ ஜென்மச்சனியும் நடந்து சுக்கிர திசையில் சந்திர புத்தி நடந்த காலத்தில் சுக்கிரனை சனி செவ்வாய் 2மே சேர்ந்து பார்த்ததுனாலையும் இவருக்கு அந்த காதலில் தோல்வி ஏற்பட்டது. ஆனால் அந்த காதல் தோல்வியை தந்ததை விட சுக்கிர திசை, மற்றபடி ஜடக்காரத்துவம் இதில் காசு பணத்துக்கு குறையில எல்லாம் சம்பாதிப்பார். ஐடி ஃபீல்டில் அதர் ஸ்டேட்டில் போய் நல்லபடியாக சம்பாதிக்கிறாரு. நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஜாதகம் தான் இவருடைய. இதில் இந்த லவ் பிரேக்கப் ஆவணத்துக்கு, அதாவது காதல் தோல்வி அடைவதற்கு காரணம் என்ன அப்படின்னு அலசி ஆராயும் பொழுது சுக்கிர தசையில் சந்திர புத்தி நடந்தது. சந்திரனோட ஜென்மச்சனி இருந்தது. அதாவது ஜென்ம நட்சத்திரத்தில் ஜென்ம ராசியில் சனி போகக்கூடிய காலம்பாங்க. அப்போ அந்த ஜென்ம நட்சத்திரத்திலே செல்லாட்டி கூட ஜென்ம சனி நடந்ததுனாலையும் இவருக்கு
இது மாதிரி பிரச்சனைகள் வந்தது. ஆனால் சில பேருக்கு வந்து என்னென்னா இந்த மாதிரி காதல் தோல்வி வந்தால் சில பேர் சூசைடு வேறு மாதிரி கெட்ட விஷயங்களுக்கு முடிவு அடிக்ட் ஆகிடுவாங்க. ஆனால் இவர் வந்து எதனாலையும் அதுலேருந்து மனம் தளராமல் அதுலேருந்து விட்டு விலகி இவரால் வந்து அதை உற்று நோக்கி பார்க்கக்கூடிய தன்மைகளில் இருக்கிறாருன்னா இதுக்கு என்ன காரணம்? எப்பவுமே ஒரு பிரச்சனை வந்தால் அதுலேருந்து விடுபட்டு ரிலீவ் ஆகி பெரிய அளவுக்கு பாதிக்காமல் மன ரீதியாக பாதிக்காமல் அவர் போகிறாருன்னா அவருக்கு லக்னாதிபதி ராசியாதிபதி வலிமை பெற்றிருக்கணும். அந்த வகையில் இவருடைய ஜாதகத்தில் மீன லக்கணம் மீன ராசியாக இருந்து லக்னாதிபதியான குரு பகவான் ஆட்சி பெற்ற நிலையிலிருந்து எந்தவிதமான பாவக்கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை இல்லாத நிலையினால இவர் வந்து ஒரு திடமான மனதோடு அந்த காதல் தோல்வியை சாதாரணமாக எடுத்துக்கிட்டு கடந்து செல்வார், நிச்சயம் செல்றாரு. இவர் நிச்சயமாக நல்ல மனைவி பின்னால் வந்து அமையும். இப்போ ஜாதகத்தில் வந்து இந்த சுக்கிர தசை மட்டும் மீன லக்கணத்துக்கு அவயோக தசை 3-8 கூடிய தசை ஆகி 11ஆம் இடத்துல இருந்தாலும் சனியோட வீட்டில் இருந்து சனி செவ்வாய் ரெண்டுமே, சனி 10ஆம் பார்வையாக செவ்வாய் 4ஆம் பார்வையும் பார்த்ததுனால சுக்கிர தசை பெரிய அளவுக்கு சிறப்பாக இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக சூரிய தசை அப்படிங்கிறப்ப 6 கூடிய தசை. எப்பவுமே மீன லக்கணம் மீன ராசி சூரிய சந்திர தசைகள் சரியாக இருக்காது. சுக்கிர சூரிய தசைகள், சுக்கிர தசையும் சூரிய தசையுமே சிறப்பாக இருக்காது. சுக்கிர தசை அதாவது சனி செவ்வாய் பார்த்த தசை, அடுத்து சூரிய தசையுமே 6 கூடிய தசையாகி இருக்கிறனால பெரும்பாலும் வாழ்க்கையில் ஒரு 31 வயசு 31 வயசில் வந்த சுக்கிர தசை 51 வயசு வரைக்கும் இருக்குது. அடுத்து வந்து சூரியனில் ஒரு 57 வயசு வரைக்குமே பெரும்பாலான காலங்கள் அவயோக தசைகளே வர்றதுனால இல்லற வாழ்க்கை உள்ள பெரிய அளவுக்கு சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிறதும் ஒரு இதாக அமைப்பாக இருக்கிறது. ஏன்னா ராசி லக்கணத்துக்கு எப்பவுமே லக்கணத்தில் ராசியில் குரு சந்திரன் சேர்ந்து அதுக்கு அடுத்தபடியாக 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் சனி, அவை அப்படியே மாங்கல்ய ஸ்தானத்தில் 8ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் அதிபதியான புதனை சனி செவ்வாய் பார்க்குது. ஓகேங்களா? அது மாதிரி அமைப்புகளில் இவர் இருக்கிறதுனால இவருடைய ஜாதகத்தில் தொடர்ந்து ஒரு பெரும்பாலான காலங்கள் ஒரு 20 வயசு 21 வயசு வரைக்கும் நிம்மதியாக இருந்தால் இதுக்கு பிறகு சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் வருவார். அதே நேரத்தில் உயிர்காரகத்துவத்துக்கு எடுத்தாலும் ஜடகாரத்துவம்னா காசு பணம் குறையில்லாமல் இருப்பார். இதெல்லாம் ஊழ்வினை வந்து உறுத்துங்கிற மாதிரி வேறு வழி இல்லை. அது மனம் தளராமல் அவர் வந்து நிச்சயமாக லக்னாதிபதி வலிமை பெற்றதுனால இருப்பாருங்கிறத உங்களுக்கு இந்த இதில் தெரிஞ்சுக்கிறோம். எப்பவுமே ஜாதக கிரகங்கள் மனித வாழ்க்கையை வழிநடத்தி செல்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். எப்படி காதலுக்கு இழுத்து அதிலே தோல்வியடைய வைத்து அதே நேரத்தில் அது மனம் தளராமல் வைப்பதும் லக்னாதிபதி வலிமையும் ராசியாதிபதி வலிமையும் ஒரு காரணமாக அமைகிறது. ஓகேங்களா? நன்றி. அடுத்த ஒரு புதிய வீடியோவோட சந்திப்போம். நான் வந்து ஒரு ஃபோன் வழியாக ஜாதக பலன், திருமண பொருத்தம், சாதகம் எழுதி கொரியர் அனுப்புவது போன்ற சேவைகள்லாம் செய்து வருகிறேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க பிறந்த தேதி, நேரம், இடத்தை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், செல் நம்பர், ஜிபே நம்பர் எல்லாம் ஒன்று தான். 97-151-89647. திரையிலையும் அந்த என்னுடைய ஃபோன் நம்பர் தெரியும். அதுவே வாட்ஸ்அப் நம்பரு, அதுவே ஜிபே நம்பரு. அதில் நீ பல கட்டணத்தை செலுத்தி விட்டு ஃபோன் வழியாக நீங்கள் ஜாதக பொருளை பெறலாம். ஓகேங்களா? எல்லோரும் வீட்டில் இருப்பதே என்று யாதொன்றும் அறியேன் பெறாமரவி. நன்றி, வணக்கம்.